Let's go holidays and Deepam Velaketram Ennai presents Behind It Sunny Payirchi Palangal 2025 powered by Darling, Kulas Tagri Powder, Amrut Courtyard, Shanta Silks Madurai. Let's go holidays Deepam Velaketram Ennai presents Behind It Sunny Payirchi Palangal 2025 powered by Darling, Kulas Tagri Powder, Amrut Courtyard, Shanta Silks Madurai. மேஷராசியில தான் சனி நீச்சமாகிறார். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. சனி நீச்சமாகக்கூடிய அளவுக்கு மேஷராசிக்காரங்கள் பவர்ஃபுல். அந்த ஆஸ்பெக்ட் எல்லாம் நீங்கள் பார்க்கணும். சனி எல்லா இடத்துலையும் அவர் வித்தை காட்டினால மேஷத்தில் வந்து புஷ்ஷுன்னு ஃபியூஸ் ஆகிடுவார். நீச்ச சனின்ற ஆகிற இடம் எங்கே இருக்குது? செவ்வாய் இடம் மேஷ வீட்டில். அப்போது இவங்க எவ்வளோ வலிமை பெற்றவங்க இவங்களே நினைக்கணும். அடுத்தது என்னன்னா, இந்த 7.5 சனியில் வெறும் சனியை மட்டும் பார்க்கக்கூடாது. இப்போ ராகு வந்து 18 மாதம் அடுத்தது வந்து அவங்களுக்கு வந்து லாபத்தில் இருப்பார். அப்போது அந்த 18 மாதம் ராகு கொடுக்கறத என்ன பண்ண முடியும்? இவங்களுக்கு இப்போ தான் தொழில் அடையும். தொழில் அமையிறது கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக வருவாங்க. இவங்க எப்படின்னா, இவங்ககிட்ட எந்த சொத்து இருக்குதுன்னு கூட இவங்களுக்கு தெரியாது. வாங்கி வாங்கி போட்டுட்டு இருப்பாங்க. அதை ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ண மாட்டாங்க. எல்லாத்துலேயும் கவலையே பட மாட்டாங்க. எவ்வளோ இன்சூரன்ஸ், எவ்வளோ சேவிங்ஸு, எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. இவங்க வீட்டில் இருக்கவங்க இவங்ககிட்ட கேட்குறதுக்கே பயப்படுவாங்க. இதெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுவாங்க. புது தொழில் ஆரம்பிப்பாங்க. நிறைய நல்ல ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ண பார்ப்பாங்க. அதாவது ஒரு பசு மாடம் கட்டுறது, இது மாதிரி கோசாலா, அநாத ஆசிரமம், இது போல் விஷயம்லாம் மேஷத்துக்கு இந்த வாட்டி நிறைய குட்வில்ஸ் எல்லாம் வரும். இதெல்லாம் சமுதாய பணிகளை நிறைய மாறுவாங்க. இதெல்லாம் மேஷத்துக்கு கண்கூடாக பார்க்கலாம். நீங்கள் அப்போ தான் தெரியும் இந்த 7.5 சனியில் நம்ம லைஃப் வந்து சேஞ்ச் பண்ணுறது. நிறைய அவங்களுக்கு பழைய பிரச்சனையெல்லாம் தீர்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம், தொழில் கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும், திருமண தடை நீங்கும், குடும்பத்தில் புத்திர சந்தான அமைப்பு ஏற்படும், நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும், வண்டி வாகனத்தில் அனுகூலம் காணப்படும், வெளியூர் உள்ளூர் எல்லாம் தைரியமாக போகலாம். புது தொழில், குறிப்பாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு, அந்த இதெல்லாம் இருக்கக்கூடிய ஃபுல்லாக லைசனிங் ஒர்க்கு எல்லாமே தைரியமாக எடுத்து செய்யலாம். பெரிய லெவலுக்கு ஸ்தாபிதம் பண்ணலாம். சாதாரணமாக 2 பேரை வச்சு வேலை செஞ்சிருந்தவங்க 200 பேரை வேலை செய்யக்கூடிய அளவுக்கு வரும். தேக ஆரோக்கியத்தில் இவங்க ரெகுலராக எப்பயுமே கால் பார்த்துக்கணும். கால் விஷயத்தில் இவங்க கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கேற்ற உடற்பயிற்சி செய்யணும். அந்த கோயில் இந்த கோயிலெலாம் போகிறதோட ஒரே ஒரு வாட்டி வருஷத்துக்கு ஒரு தடவை திருவெண்காடு புதஸ்தலத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அகோரமூர்த்தி பார்த்துட்டு வந்தால் நம்பிக்கை வந்துடும். அந்த நம்பிக்கை வந்து இவங்களுக்கு அடுத்த 7.5 வருஷத்துக்கு ரொம்ப தெம்பை கொடுக்கும். அதில் குறிப்பாக இந்த 2.5 வருஷத்துக்கு ரொம்ப அழட்டிக்காமல் சுபவிரயம் தான். கடன் கண்டிப்பாக ஏற்படும். கடன்னா சொத்து வாங்குறச்ச கடன் இல்லாமல் இருக்குமா? எல்லாரோடையும் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இன்டீரியர் அதிகமாக செலவு பண்ணுறவங்க, வீட்டில் புதுசாக பண்ணுறவங்க, புதுசாக இவங்களுக்கு ஏற்ற மாதிரி டெவலப் பண்ணுறவங்க, பல தொழில் ஆரம்பிக்கிறது, அடிமை தொழிலேருந்து தைரியமாக 7.5 சனியில் சொந்த தொழில் தொடங்குறதெல்லாம் மேஷம் ஆரம்பிக்கக்கூடிய நல்ல காலகட்டம். ஸோ அந்த எல்லாருக்கும் இப்போ எல்லா ராசிக்காரங்களுக்கும் தான் மெசேஜ் அனுப்புறது ஜாக்கிரதையாக இருக்கணும். அது மேஷம் என்ன ஸ்பெஷல்? நான் என்ன கேட்குறேன், அதே போல் அடுத்தவங்க வீட்டு விஷயத்தில் நுழைஞ்சா 12 ராசி தான் மாட்டோம். அது நான் மேஷம் ஸ்பெஷலு அப்படி கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஜென்ரலாக இருக்கக்கூடிய விஷயம். இது வந்து அதே போல் வந்து அட்வைஸ் வந்து இந்த காலத்தில் யாருக்கும் பிடிக்காது. அப்பம் கொடுத்தாவே பிள்ளைக்கே பிடிக்கல. அப்புறம் எதுக்கு நம்ம கொடுக்கணும்? நம்ம வேலையை நம்ம பார்த்துன்னு போகிறது தான் நல்லது. அதனால் மேஷத்துக்கு வந்து ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் ராசியில் சனி நீச்சமாகிறார். அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய பலம்னு நீங்கள் நினச்சிட்டா உங்களுக்கு தெம்பு. 2025 மேஷராசி நேயர்களுக்கு பொதுவாகவே 7.5 சனி ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். முதல்ல அந்த பயத்தை விடுங்க. சனீஸ்வரர் ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சனி மட்டும்தான். சூரிய நாராயணர் அப்படின்னு நாராயண பட்டம் பெற்றவர் யாருன்னா சூரியன் தான். ஈஸ்வர பட்டம் அப்படின்னா ஒரு சில பேர் அதுக்குன்னு ஒரு அப்ஜெக்ஷன் பண்ணுவான். அது வந்து ஈஸ்வரனுக்கு ஈக்குவலெல்லாம் சொல்லக்கூடாது சார். ஈஸ்வரன் அப்படின்னா சிருஷ்டின்னு அர்த்தம். இந்த சனீஸ்வரர் உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்க போகிறார். இந்த அனுபவம் கொடுக்கறது தப்பா? ஒரு ஐஏஎஸ்க்கு மட்டும்தான் ட்ரைனிங், மீதி ஆஃபீஸுக்கெலாம் ட்ரைனிங் இருக்கா? ஒரு எக்ஸாம் எழுதுவாங்க, கவனிக்க வேண்டியவங்கள கவனிப்பாங்க, பொசிஷன் வந்துடும். ஆனால் இது வந்து ஒரு அனுபவத்தை கொடுத்து மிகப்பெரிய பதவிக்கு நீங்கள் வரப்போகிறீங்க. இதை அனுபவிக்கிறது நிதானமாக, பொறுமையாக, நல்லது கெட்டது, பணத்தினுடைய அருமை, அன்புனா என்ன, பாசனா என்ன, பொண்டாட்டினா என்ன, அண்ணன்னா என்ன, தம்பினா என்ன, வறுமைனா என்ன, பணம்னா என்ன. சார் எனக்கு 2025 பலன் சொல்லுங்கள் சார்னா பொது கதையெல்லாம் பேசி நிற்கிறீங்களே. கல்யாணம் நடக்குமா? நடக்கும். இடமாறுதல் வருமா? வரும். தொழிலில் மாறுதல் வருமா? வரும்.
நல்லதே நடக்குமா? நான் கடன் வாங்கி வீடு வாங்கலாமா? வாங்கலாம். சுப செலவாக மாற்றிங்க. விரயம் சுப விரயம். இதெல்லாம் நீங்கள் பயந்துக்கிட்டு நான் கடனே வாங்க மாட்டேன் சார் அப்படின்னா தேவையில்லாமல் மருத்துவ செலவுகள் இருக்கும். ஆனால் சுப விரயமாக மாற்றிங்க. ஒரு சின்ன வீடு வச்சுட்ருக்கீங்க, நான் சொல்கிறது வீடு, அது வந்து ஒரு ஃப்ளாட்டாவோ ஒரு வீடாவோ வாங்கிக்கோங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அந்த இஎம்ஐக்காக ஓட வேண்டியதாக இருக்கும். வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி மாநிலத்தில் உங்களுக்கு வீடோ வீட்டில் இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே நீங்கள் வச்சுக்கலாம். அற்புதமான வாழ்க்கை வரும் சார். ஆனால் உங்களுக்கு இது முதல் சுற்றா இரண்டாவது சுற்றா எப்படிப்பட்டதுன்னு கவனிக்கணும். இப்போ நாங்கள் எல்லாருமே ஒரு பொது பலன் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்ஸ்டன்ட் ஃபுட்டு இப்படி போனீங்கன்னா ஜெயிக்கலாம் சார். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் பிறக்கும் பொழுது சனீஸ்வரர் எங்கே இருந்தார், அவர் சுபரா அசுபரா, என்ன தருவார்? இது செவ்வாயோட வீடுங்க. செவ்வாயோட வீட்டுக்கு 7.5 சனி ஆரவம் ஆகுது அப்படின்னு சொன்ன உடனே உடம்பு ஜாகிரதை, பணம் ஜாகிரதை, எதுவுமே பண்ணாத சார். ஒன்று நல்லா புரிஞ்சுங்க சார், உங்களுடைய அடிப்படை போட்டுக்க துணி, சாப்பிட சாப்பாடு, இருப்பிடம், இந்த 3மே எப்பவுமே பிரச்சனை வராது. ஆனால் உங்கள் வேலை என்னவோ அதை ஒழுங்காக செய்யணும். அடுத்தவனுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன், அடுத்தவனுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன், அடுத்தவனுடைய தலையீடு பண்ணுறேன், எனக்கு மேலதிகாரிகள் தொல்லை இருக்குது, ரெக்கக்னேஷனே இல்லை சார். பக்கத்துலேயே காலாட்டி நிற்கிறான் சார், அவனுக்கு கொடுக்குறான் சார், எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறான் சார். இதெல்லாம் ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சகிப்புத்தன்மை வேணும். இதையெல்லாம் இந்த மேஷ ராசிக்காரர்கள் சார் உங்களுக்கு தெரியாது நான் என்ன சார் சொல்ல போகிறேன். நேர்மையானவர்கள், அன்பானவர்கள், பாசமானவர்கள். ஆகவே இந்த காலகட்டத்தில் அந்த நிதானத்தை கடைபிடித்தால் வெற்றி உங்கள் பக்கம்தான். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். பொதுவாகவே மேஷராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த 7.5 சனி ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறோம். 7.5 சனி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி முந்தி வேகமாக போயிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் கொஞ்சம் நிதானமாக செயல்படக்கூடிய காலமாக இந்த காலங்கள் இருக்குது. இது பேரே பார்த்திங்கன்னா விரய சனின்னு சொல்லுவாங்க. விரய சனியினுடைய காரகத்துவம் என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட ஒரு சேமிப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சேமிப்புகள் கொஞ்சம் விரயங்களாகும். அப்போது என்னடா அது நம்ம இத்தனை நாள் சேர்த்துட்டு இருந்தோம், இப்போ அதிகமான செலவு இருக்கே, எதுலேயும் விவரமாக போய் ஒரு விஷயம் வாங்குறேன்னு சொல்லிவிட்டு அதை அதிகம் கொடுத்து வாங்குறது, ஒரு பொருள் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை திருப்பி வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எடுத்து செயல்படுத்தக்கூடியதாக இருக்கும். மருத்துவரை போய் பார்க்குறது, ஒருத்தர் சொல்லி இன்னொருத்தர் நம்பாமல் இன்னொருத்தரை போய் பார்க்குறது, ஆன்லைனில் பார்த்துட்டு ஃபேஸுக்கு இது போடுறது, அதே மாதிரி ஆன்லைனில் பார்த்துட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அது வேறையாக இருக்கிறது. இந்த மாதிரி சின்ன சின்ன தோல்வி அனுபவங்கள் அவங்க வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய தன்மைகள் தான் நிறைய இருக்கிறத நம்ம பார்க்கணும். கான்ட்ராக்ட்ஸ், இந்த பெரிய பெரிய கான்ட்ராக்ட்ஸ் எடுத்து அதை லீஸுக்கு யாருக்காக கொடுத்தாங்க, நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னால் இவர்கள் பேர் கட்டுறதுக்குண்டான தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சனி பகவான் வந்து எப்போவுமே நமக்கு ஒரு பழக்கம் இருக்குது, பட்டம்னா தெளிவாயிடுவோம்னு சொல்லுவோம். இந்த காலகட்டத்தில் ஒரு தடவை படுவாங்க யார்ட்டையாவது காசு கொடுத்து, அடுத்தது பார்த்திங்கன்னா பெரிய கஞ்ச பிஸ்னாரியாட்டிருக்க, ஒன்றும் பைசா வரமாட்டேங்குது அப்படிங்கிற அளவுக்கு அவர்கள் தெளிவாகிறதுக்குண்டான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் இவர்களுக்கு அதிகமான பிரயாணங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். தெரியாத தொழில்களை செய்வதை தடுத்து கொள்வது நல்லது. பெட்ஷீட் போத்திட்டு உள்ளுக்குள்ளே மெசேஜ் அனுப்புறது, தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அச்சீவில் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துன்னா சீக்கிரம் தெரியப்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா அகலக்கால் வைக்கிறது, ஒரு விஷயத்தில் அகலக்கால் வைக்கிறதுல கவனம், அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. அதே போன்று இந்த காலகட்டத்தில் சிறு பிரயாணங்கள் நிறையா இருந்துருக்கும். குடும்பத்தில் இவர்கிட்ட ஒன்று பேசுகிறது, அவர்கிட்ட ஒன்று பேசுகிறது, இவர்கிட்ட ஒன்று பேசுகிறது, இந்த மாற்றி மாற்றி பேசினா கடைசியில் 3 பேர் ஒன்று சேர்ந்துருவாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல இது பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இந்த 7.5 சனி காலகட்டங்களில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. கணவன் மனைவிக்குள்ள ஒருவேளை வேலை வாய்ப்புக்கு வேண்டிய பிரிவினைகள் ஏற்படலாம், தொழிலுக்கு வேண்டிய பிரிவினைகள் ஏற்படக்கூடிய காலமாக இந்த காலங்கள் இருக்குது. மேஷ ராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பண விவகாரங்களில் சேமித்து வைக்கிறது, இது வந்து விரய சனியாக இருக்கங்காட்டி இந்த விரய சனியில் இன்சூரன்ஸ் போடுறது ரொம்ப விசேஷம். இன்சூரன்ஸுக்காக நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் ஏதேனும் இந்த மருத்துவ காப்பீடுகள், சின்ன சின்ன விபத்து காப்பீடுகள், இந்த மாதிரி காப்பீடுகள் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய காலமாக இந்த காலங்கள் இருந்துட்டு இருக்கும். லாஜிஸ்டிக் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்கும். மீனவர்கள் அவர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா சில விஷயங்களில் சில தடைகள், சில பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடிய காலமாக இந்த காலங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதெல்லாம் மேஷராசி அன்பர்களுக்கு அனுபவபூர்வமாக பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பணத்தில் கவனம் தேவை. எல்லோரும் எதிர்பார்க்குறது சார் சேமித்து வச்சுருக்கேன், யாரையும் நம்பி 1 ரூபா கொடுத்தா 1000 ரூபா கொடுக்குறேன், 10,000 ரூபா கொடுக்குறேன்,
ரூபா கொடுத்தா ₹1,00,000 கொடுக்குறேன்னா சத்தியமாக நம்பிடாதீங்க, பணம் போயிடும். இந்த காலகட்டத்தில் வணங்கக்கூடிய தெய்வம், வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பிள்ளையார் வழிபாடை டெய்லி பண்ணணும். ஆஞ்சநேயர் வழிபாடு அண்ணா ஆரம்பிக்கும் போது சொன்னார், ஆஞ்சநேயர் வழிபாடு சொல்லுவாங்க அப்படின்னு. ஆஞ்சநேயர் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுறது மிகப்பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு. 7.5 சனி அப்படின்றது 7.5 வருஷன்ற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. அது ஒரு பக்கம் உண்மையாக இருந்தாலும் 360 டிகிரி இருக்கக்கூடிய 12 ராசி மண்டலத்தில் 12 குறை போடுறாங்க. அப்போ ஒரு ராசிக்கு 30 டிகிரி. அப்போ ஒரு சனி ஒரு ராசிக்கு வராருன்னா பின்னாடி இருந்த 30 டிகிரி, இப்போ இருக்கிற 30 டிகிரி, அடுத்த 30 டிகிரி, அப்போ 30 ராசி மண்டலத்தில் கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஒரு சந்திரன் அப்படின்றது மனோகாரகன், உடல்காரகர், அவரை அலசுறாரு. அதனால தான் அந்த 7.5 சனின்றாங்க. அது மேஷராசிக்கு இப்போ ஆரம்பிக்குது. 7.5 சனி மேஷராசிக்கு வருது. ராசிக்கு 5ல் கேது இருக்குது, 11ஆம் இடத்துல ராகு வேறு இருக்குது மேடம், 12ஆம் இடத்துல சனி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாதச்சனி, விரயச்சனி அப்படின்றது. ஸோ வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு. வெளிநாடு சென்றால் மிகப்பெரிய வெற்றி உறுதி, பெரிய அளவில் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் மேஷராசிக்காரர்களுக்கு. ஏற்கனவே வெளிநாட்டில் சிங்கப்பூரில், லண்டனில் இருக்கவங்களுக்கு, யூஎஸில் இருக்கவங்களுக்கு பிஆர் சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தனியாக வெளிநாட்டில் தனியாக இருக்கவங்க குடும்பத்தை அங்கே அழைச்சிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஒரு மைனஸ் என்னென்னா தூக்கம் கெடும் மேடம். 12ஆம் இடத்துக்கு சனி வந்தாலே கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வரும், ஹாப்பினஸ், ஃபிசிக்கல் ஹாப்பினஸ் கம்மியாக வரும், தூக்கம் கெடுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். வேலை சுமையின் காரணமாக தூக்கம் சரியாக இருக்காது, ஸ்ட்ரெஸ் வரும். சொசைட்டியில் வேலை செய்யும் இடத்துல நட்பு ஓட்டத்தில் ஒரு கெட்ட பேர் ஏற்படும். செய்யாத தவறுக்கு பழி ஒன்று சுமக்கிற மாதிரி வரும். யாருக்கும் இந்த டைமில் அறிவுரை சொல்லக்கூடாது. அட்வைஸ் பண்ணாங்கன்னா இவங்க ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க, இவங்க நல்லா தான் சொல்லியிருப்பாங்க, அதோடைய ரிசல்ட் வந்து விலை வந்து கான்சிக்வன்ஸ் தப்பாக போனதுனால நீ சொல்லி தான் எனக்கு நெகட்டிவாக நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பழி இந்த மேஷராசிக்காரர்களுக்கு வரும். யாருக்கும் வேலை விஷயத்தில் இந்த டைமில் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. யாருக்காவது வேலை விஷயத்தில் ரெக்கமெண்ட் பண்ணால் அவர் செஞ்ச தவறுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்கிற மாதிரி வரும். நம்மை சுற்றி உள்ள எல்லோரிடமும் தர்க்கம் செய்வாங்க. இப்போ மேஷராசிக்காரங்கன்னா அவன் வீட்டில், ஆஃபீஸில் எல்லார்ட்டையும் சண்டை போடுவாங்க. அடுத்த 2.5 வருஷம் அவங்களுடைய குணாதிசயமே மாறுபடுறதா கண்கூட பார்க்கலாம். கணவன் மனைவிக்குள்ளே சண்டை அதிகரிக்கும், வேலை செய்யும் இடத்துல சண்டை ஏற்படும். சுய ஜாதகத்தில் 12ஆம் இடம் 8ஆம் இடம் கெட்டவர்களுக்கு இந்த டைமில் ஏதாவது தவறு செஞ்சாங்கன்னா அந்த தவறு சிறைவாசம் வரைக்கும் கொண்டு போகும். இது எல்லா மேஷராசிக்காரங்களும் பயப்பட தேவையில்லை. அவங்க சுய ஜாதகத்தில் 8, 12, 3ஆம் பாவம் கெட்டு தசா புத்திகளில் வந்தால் இந்த பாதிப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, நீண்ட கால நண்பர்கள், பழைய நண்பர்கள், நல்ல நண்பர்கள் எல்லாம் இந்த டைமில் சண்டை போட்டு பிரியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இவங்க சோசியலோட வாழாமல் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த 2.5 வருஷம் சமுதாயத்தில் இருக்காமல் தனியாக சோசியல் டிஸ்டன்ஸ் பண்ணிக்குவாங்க. ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போக மாட்டாங்க, ஒரு திருவிழாவுக்கு போக மாட்டாங்க, ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போக மாட்டாங்க, ஒரு சினிமா, ஃப்ரெண்ட்ஸு, டூர்னு எங்கேயும் போகாமல் அவாய்ட் பண்ணி ஒரு தனிமையில் வாழாக இந்த டைமில் பழகிக்குவாங்க. இந்த மேஷராசிக்காரங்களுக்கு இப்படி வரும். எப்போது அவர்களுடைய குறை, இயலாமை, அவங்களுடைய பிரச்சனையை பற்றி அவங்களே ஸ்ட்ரெஸ் ஆகிக்குவாங்க. தன்னை பற்றிய பயம், தன்னை பற்றிய பரிதாபம், என்னால் முடியாதோ, என்னால் இதெல்லாம் பண்ண முடியாதுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் உடஞ்சி போயிடும். ஸோ 12ஆம் இடத்துல சனி இருக்கும்போது ஒரு மனிதன் ஒரு சிகரெட் குடிக்கிறான், ஒரு ஆல்கஹாலிக் அடிக்ஷன் வரான், ஒரு வீடியோ கேம் சொல்கிறான், ஒரு போனோகிராஃபிக் அடிக்ஷன் ஆகிறான்னா இந்த 7.5 சனியினுடைய முதல் 2 வருஷத்தெல்லாம் அவங்க கற்றுப்பான். இதில் அடிக்ஷன் ஆனாங்கன்னா அதுலேருந்து அவங்களால வெளியில் வர முடியாது. குறைஞ்சது 7.5 வருஷம் ஆகும். ஸோ இந்த வருஷத்தெல்லாம் அடிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டைமில் வந்து லக்ஸுரிக்கு ஆசைப்பட்டு இஎம்ஐக்கு இல்லை ஏதாவது ஒரு பெரிய ட்ராப்பில் போய் மாட்டிக்குவாங்க. இஎம்ஐ ட்ராப்பில் பாசிட்டிவ்னு சொன்னோம்னா நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் சொத்து, முன்னோர்கள் தாத்தா பாட்டி சொத்து இருந்தாங்கன்னா அந்த சொத்து கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நான் சொன்ன நெகட்டிவ் பலன் நடக்காமல் இருக்கிறதுக்கு வீட்டு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு பண்ணால் இந்த நெகட்டிவ்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். சனிக்கிழமை வீட்டு பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். பிஹைண்ட் ரூட்ஸ் சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025 டைட்டில் ஸ்பான்சர் லெக்ஸ்கோ ஹாலிடேஸ், டிராவல் பியாண்ட் பவுண்டரிஸ், தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம், பவர்ட் பை டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ், மொபைல் மற்றும் ஃபர்னிச்சர் இன் 2025 ட்ரெண்டிங் டீல்ஸ், அம்ருத் கோட்யார்ட், டெஸ்டினேஷன் வெட்டிங் கோயம்புத்தூர், குலாஸ் ஜாகரி பவுடர், அசலானது ஸ்பெஷலானது, சாந்தா சில்க்ஸ் மதுரை, அழகின் கம்பீரம். லெக்ஸ்கோ ஹாலிடேஸ் அண்ட் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் பிரசன்ஸ் பிஹைண்ட் இட் சனி பயிற்சி பலன்கள் 2025 பவர்ட் பை டார்லிங், குலாஸ் ஜாகரி பவுடர், அம்ருத் கோட்யார்ட், சாந்தா சில்க்ஸ் மதுரை.